அறிவழகா நிறுத்துறா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கேயும் தவிட்டு இருக்க. டீச்சர் உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உனக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். டீச்சர் என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? அறிவு, உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனசை போட்டு குழம்பிக்காத அறிவு. டீச்சர் மனசுல மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்லைன்னு. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசும் அறிவு. உண்மை டீச்சர் உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவு, ஒரே ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க டீச்சர். நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடலாம். அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. டீச்சர் நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன் டீச்சர். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேட்ச் பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் டீச்சர். நீ குடிக்கிற தண்ணில இருந்து குடியிருக்கிற குடிசை வரைக்கும் என்னுடையது. என்கிட்ட கை கட்டி கூலி வேலை செய்யற நீ என் வீட்லயே உறவு வச்சுக்கிறதுக்கு உன் பையனை வளர்த்து விட்டுருக்க. என்னமா சொல்றீங்க? டேய் காளி, இனிமே இவன் நம்ம பண்ணையில வேலை செய்ய வேண்டாம். 10 இடத்துல அலைஞ்சாதான் புத்தி வரும். டாடி பாட்டி, பாட்டி டாடி எங்க? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்பா இப்ப வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. டேய் இறங்கடா வளர்ந்து கட்டவனே. டேய் பாத்து வாடா, தலை முட்டிற போகுது. ஏண்டா நீயா வந்திருக்கணும், நான் வந்து உன்னை கூட்டு வர வேண்டியிருக்கு. சீக்கிரம். டாடி ஹாய் டார்லிங். நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நானும் உனக்கு ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போறேன். வாங்க தம்பி வாங்க. வணக்கம். டேய் நாராயணா, வண்டி எடுத்து செட்டில் ஆவறா. வாங்க வாங்க. வாடா வா வா. வரும்போதே உன் ஒய்ஃபையும் கூட்டு வந்துருக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் படி நாளைக்கு தாண்டா பொண்ணு பார்க்க வர சொன்னேன், அதான் அவளை கூட்டி வரல. அம்மாடி மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போ, நான் பாத்துக்கிறேன். போ விடு. அம்மணி, உன் மனம் போல மாங்கல்யம் அமையணும், 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன், மகராசியா வாழம்மா. டேய் ராஜசேகரா வர்றேன்டா. சரிடா அம்மா வர்றம்மா. அம்மணி வர்றேன் மணி. அப்பா நான் கொஞ்சம் பேசணும்.
நான் ரொம்ப பேசணும். நான் அமெரிக்காவுக்கு போகலப்பா. நீ அமெரிக்கா போற. அமெரிக்காவில் உள்ள நம்ம கவுண்டர் மகன் தான் என்னுடைய வருங்கால மாப்பிள்ளை. அப்பா, என் மனசுல ஒருத்தர. நீ உன் மனசை பத்தி பேசிட்டு இருக்க, நான் என் மானத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்பா, அப்ப நான் இல்லைன்னா அவரு. தெரியும், நீ இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க அப்பா செத்து போயிடுவான். என்னால யாரும் சாக வேண்டாம், நானே செத்து போறேன். அதை செய். ஒரு நாள் கருமாதி, ஒரு நாள் காடாத்து. அதை செஞ்சுட்டு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருப்பேனே தவிர ஒரு களை பிடிக்கிறவன் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். இம்பாசிபிள். அப்பா ப்ளீஸ், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு வச்சுக்கப்பா. இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு வச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்டது இது ஒண்ணுதான். கௌரி கிளம்புறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. மாப்பிள்ளை, கௌரி நம்ம குடும்பத்துக்கே ஒரே பொண்ணு. இந்த ஆஸ்தி சொத்து சோகம் எல்லாத்துக்கும் அவ ஒரே வாரிசு. அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்ப்பா. உங்க பொண்ணை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி என் பொண்ணையும் நான் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சொன்னதை செய்யுங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் ஏதோ கள்ளங்கப்படம் இல்லாம பழகுறான்னு நினைச்சு, ஆனா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எடுத்திருப்பேன். ஐயா, யாரும் உன்னை கேவலமா பேசிடக்கூடாதுன்னு தான் உன்னை படிக்க வச்சேன். ராசமா புள்ள இம்போட்டு படிச்சோம், என்ன அடக்கமா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றத கேட்கும்போது நான் பட்ட கஷ்டமெல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரியுதுப்பா. இப்போ ராசமா புள்ள இப்படி பண்ணிட்டானு சொல்லிட்டா, ஐயா என்னால தாங்க முடியாது ஐயா. நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் என்ன காப்பாத்த வேண்டாம் ஐயா. நீ நல்லா இருந்தா போதும். அன்னைக்கு நானும் வயக்காட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னப்போ நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு ஐயா வேண்டான்னு சொன்ன. நீ சரின்னு சொல்லு, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. அம்மா வேண்டாயா, குடிசையில இருக்க நமக்கு வேண்டாயா. அவங்க எங்க, நாம எங்க? பெரியப்பா, பெரியப்பா. அம்மாடி, கௌரிம்மா. என்னம்மா போன உடனே திரும்பி வந்துட்டேன்? பெரியப்பா, அப்பானுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எனக்கு ராஜா வேணும். அவரு இல்லைன்னா செத்து போயிடுவேன் பெரியப்பா. கௌரிம்மா, எல்லாம் இவ செஞ்ச வேலை. நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. உங்க ரெண்டு பேரும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். கௌரி, நீ வண்டியில ஏறு முதல்ல. வாடி, நான் வர மாட்டேன் பெரியப்பா. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். விடு. இனிமே ஏதாவது பேசுனேன் கொலை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. ஆமா. யாரு? ராசம்மா. ஐயா, ராசம்மா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போது உனக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் பிள்ளைய காதலிச்சதுக்காக என் பொண்ணு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீடு தேடி வந்திருக்கா. இதுவே நான் பெத்த பொண்ணா இருந்தா பெரியப்பா, உங்ககிட்ட முறைப்படி பேசி இவங்க கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பேன். இப்ப இருக்கிற நிலைமையில நான் உட்கார்ந்து பரிசம் போட முடியாது. குடிசையோ கூடோ அவ உன் மகன் கூட வாழ முடிவெடுத்துட்டா. அவளை நீ மருமகளா ஏத்துக்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் வாய்ப்பேச்சுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கும் வழிமுறைக்கும் ஒத்து வராதுங்க.
உங்க தம்பி குணம் இந்த ஊருக்கே தெரியும். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதுங்க ரெண்டுத்தையும் குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டுடுவார். நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம் ஐயா, எங்களை விட்டுருங்க. எனக்கு என் புள்ள வேணும். ராசம்மா, ராசம்மா, உன் புள்ளதான் உனக்கு பெருசுன்னு சொன்னியே. இப்போ உன் புள்ள வேணுங்கிறதுக்காக உன் காலை பிடிச்சு கிடக்குறான். இவங்க 2 பேரும் நினைச்சிருந்தா காதலிச்ச மறு நிமிஷமே கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். உனக்கு இருக்கிற பயம் என்ன? ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வு தானே. அது உனக்கும் எனக்கும் தான். காதலுக்கு முன்னாடி நடக்க போறது எதுவா இருந்தாலும் அது விதிவிட்ட வழி. கௌரி, அண்ணி, என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க? உங்க அண்ணன் செஞ்ச காரியத்தை பாத்தியா? நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அந்த கூலிக்காரி வீட்டுல பொண்ணு கொண்டு போய் விட்டாரு. வேண்டாண்டா, நான் சொல்றத கேளு. வேண்டாம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இப்போ சொல்றேன், ஒரு நாள் கருமாதி, ஒரு நாள் காலாத்து. அதை செஞ்சாலும் செய்வனே தவிர இந்த களை பிடிக்கிறவன் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். அவ உன்னையே விட்டு விட்டு வந்துட்டா. இப்ப ஏன் பொண்ணுடா அவ? அட, பிள்ளைய பெற்ற வேணாம், பிள்ளையே பெறாதவனே. பிள்ளைய பெற்று வளர்த்துட்டா அந்த அருமை அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாயா நீ? வந்துட்டான் பேசுறதுக்கு. டாடி, வேண்டாம் டாடி, ஒரு விட்டுருங்க ப்ளீஸ்.
நான் விட்டுறேன், நீ அவனை விட்டுற. சரி டாடி. எனக்காக எரியிற நெருப்புக்குள்ள போனாலும் அப்பவே எத்தனையோ ஜென்மம் என்னோட சேர்ந்து வாழ்ந்துட்டா. உங்க பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போங்க. ராஜா, என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி நீ ஆச்சு அவளாச்சு. இன்னும் என்ன இருக்கு? எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா சிரிங்க.